வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இன்னைக்கு எங்களுடைய மதிய சாப்பாடு தான் வந்து பார்க்க போகிறீங்க. இப்போ காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு எல்லா வேலையுமே முடிச்சுட்டு எல்லாருமே வந்து குளிச்சாச்சு. காலையிலே வந்து ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சதுமே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு காலையில் டிஃபன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றி சாப்பிட்டோம். நேற்று வந்து இட்லி, இன்னைக்கு வந்து தோசை ஊற்றணும். எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்கார்ந்துருந்தோம். இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 11 மணி ஆயிடுச்சு. அப்புறம் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி இல்லைன்னா 2 மணிக்குள்ளே சாப்பிட வந்துடுவோம் மதியம் சாப்பாடு. அதனால் இப்போ சமையல் வந்து ஆரம்பிக்க போகிறோம். நானும் அம்மா பசங்க தான் வீட்டில் இருக்கிறோம். நந்தினியும் வேலைக்கு போச்சு, தம்பியும் வந்து வேலைக்கு போச்சு. இப்போ வந்து நாங்கள் என்ன சமைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறீங்க. இப்போ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா டீ போட போகிறேன். ஃபஸ்ட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து சமையல் வந்து ஆரம்பிக்க போகிறோம். அம்மா வந்து வரகத்தில் வந்து உலை வச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து நான் டீ வந்து அடுப்பில் வச்சுட்டு அப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் கட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு டீயை நம்ம அடுப்பில் வச்சுருவோம். எப்போதுமே நம்ம ஆகிட்டோம் நமக்கு அது குடிக்கும் உண்மைதான். ஆனால் இன்னைக்கு என்னன்னா காலையிலே குளிச்சதுனால தூக்கமாக வருது. அதான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டீ குடித்தோம்னா கொஞ்சம் தூக்கம் கலைஞ்சிடும். அப்படியே நம்ம சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டீ வச்சுருக்கிறேன். வரகடுப்பில் வந்து உலை வச்சுட்டாங்க அம்மா. வரகு வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால தான் புகையுது. நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா நல்லா எரியும். அதெல்லாம் பற்ற வச்சுருக்கேன். அது என்ன நெருப்பு ஆகலை. ஆமாம். இன்னைக்கு நாங்கள் வந்து என்ன சமைக்க போகிறோன்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, சவுசவ், முள்ளங்கி 4 காயும் சேர்த்து காய்கறி குழம்பு வைக்க போகிறோம். அப்புறம் பீட்ரூட் பொரியல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பளம் பொரிக்க போகிறோம். இதுதான் இன்னைக்கு நாங்கள் வந்து சமைக்க போகிறோம். ஏன்னா முந்தா நாள் சாம்பார் வச்சுருந்தோம். அப்புறம் நேற்று ரசம் வச்சு பொரியல்லாம் செஞ்சாச்சு. இன்னைக்கு காய்கறி குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து காய்கறி குழம்பு வைக்கிறோம். ஏன்னா நாளைக்கு வந்து தம்பி மலைக்கு வந்து கிளம்புறாங்க. நாளைக்கு தான் இடுமுடி கட்டுறது. அப்புறம் நாளைக்கே வந்து சாம்பார்லாம் வந்து செய்யணும். அதனால் இன்றைக்கி காய்கறி குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து காய்கறி குழம்பும் பீட்ரூட் பொரியலும் வந்து செய்ய போகிறோம். இப்போ நான் வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணி கொடுத்துருக்குறேன். அம்மா வந்து சாப்பாடு வந்து சமைச்சிட்டு இருக்கிறாங்க. அம்மா தான் வந்து குழம்பு எல்லாமே வைப்பாங்க. நான் வந்து ஒன்லி கட்டிங் வேணும். இப்போ வந்து காய்கறி எல்லாமே வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். அப்படியே டீயும் கொதிச்சிருச்சு. டீயும் அம்மா நானாக வந்து குடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி குழம்பு வைக்கிறதுக்கு வந்து அம்மா தேவையான அளவு புளி எடுத்து கரைச்சி அதிலே வீட்டில் அரைச்ச குழம்புத்தூளும் வந்து இதிலே கரைச்சி வச்சுட்டாங்க. இப்போ இவ்வளோ தான் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு தண்ணி. அதனால் எல்லாமே சேர்த்து வச்சுட்டாங்க. அப்படியே வந்து தாளிக்க வேண்டியதான். இப்போ வந்து வெங்காயம், தக்காளி, முள்ளங்கி எல்லாமே வந்து கட் பண்ணி கொடுத்துட்டேன். அம்மா வந்து இப்போ குழம்பு வச்சிட்டு இருக்காங்க. பீட்ரூட் பொரியலுக்கு பீட்ரூட்டை கழுவிட்டு நல்லா சீவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து பீட்ரூட் பொரியல் வந்து தாளிக்கணும். குழம்பு பாருங்கள் கொதிச்சிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்கிட்டோம். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய் வந்து ஊற்றணும். இங்கே பாருங்கள், முள்ளங்கியில் இந்த தண்டு இருக்கும்ல, இது வந்து எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் முள்ளங்கி எப்போ கட் பண்ணாலும் அந்த தண்டோட சேர்த்து தான் வந்து கட் பண்ணுவோம். இது வந்து எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டு தான் நான் கற்றுக்கிட்டேன். எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி போட்டு தான் வந்து சாப்பிடுவாங்க. இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார், காய்கறி குழம்பு இதெல்லாம் வச்சோம்னா இந்த மாதிரி முள்ளங்கியில் வந்து இந்த தண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா அந்த தண்டோட கட் பண்ணி குழம்புல போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா எப்போதும் வந்து இதேமாதிரி போட்டு சாப்பிடுவாங்க. நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இப்படி சாப்பிட்றது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்பேன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து நானும் சாப்பிட்டு பார்த்து பழகிட்டு இப்போல்லாம் காய்கறி வந்து கட் பண்ணோன்னா இதே மாதிரி தான் கட் பண்ணி குழம்புல வந்து போடுறது. இது ஒரு முள்ளங்கி தான் போட்டோம். நல்லா பெருசாக இருந்துச்சா நான் மட்டும் போடுறப்பே சொல்லிட்டேன் இது எனக்கு வேணும்னு. எங்கள் அம்மாவோட கண்டுபிடி இன்னொன்றும் செய்யலாம்.
இந்த வெறும் தண்டாவே இதே மாதிரி வெட்டி சோம்பு சீரகம் இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி ஊற்றி தாளித்து அதை பொரியல் மாதிரி வதக்கி அதை சாப்பிட்டு நல்லா இருக்கும். வெறும் இதே மாதிரி வெறும் தண்டா. அது எங்கள் அம்மாவோட டிப்ஸு. அடுத்து அது மாதிரி தான் செய்யணும். நிறைய தண்டு இருக்கும்ல, நிறைய காய்கறி வாங்கினோம்னா அந்த தண்டு நிறைய கிடைக்கும். அப்போ அது மாதிரி வந்து செஞ்சு பார்க்கணும். நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுற மாதிரி. தேங்காய் வந்து அரைச்சி ரெடியாக இருக்குது. இப்போ குழம்பு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா வேலையுமே ரெடியாக இருக்குது. இந்த குழம்பு கொதிச்சுட்டா இறக்கிட்டு பீட்ரூட் பொரியல் வந்து தாளிக்கணும். அதனால் வெயிட்டிங். சாப்பாடு வந்து வெந்துருச்சு, வடிச்சாச்சு. வடித்து எல்லாத்தையும் வந்து வச்சுட்டோம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடலப்பருப்பெல்லாம் எடுத்து நல்லா வதங்கியாச்சு. பீட்ரூட்டை வந்து சேர்த்து சுவானிகா ஏன்டா சோகமா இருக்க? சுவானிகா வந்துட்டுனா அழுதியா? ஏன் தான் நீ விட்டுட்டு வந்து அழைச்சிக்கிட்டு வரலாம்ல? அதுதான் வர மாட்டேங்குது. தொட்டி கட்டி போட்டிருந்தேன். ஏ சுவானிகா, என்னோட சுவானிகா மூஞ்சில சிரிப்பா காணோம். சுவானிகா விட்டுட்டு வந்துட்டா? விட்டுட்டு வந்துட்டாடா? நீ வரையா? சிவானிக்கா வளைக்கதான் வந்தியா பாப்பா? எப்படி சிரிக்கணும்? பாருங்க, சாப்பாடு, குழம்பு, பீட்ரூட் பொரியல், அப்புறம் வந்து பப்படம் பொரிச்சிருக்காங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். மத்தியானம் வந்து சமைச்சு எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டோம். தம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து வேலைக்கு போயிட்டான். இப்போ சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து மாலை போட்டாங்கல்ல, அம்மா வந்து சமயபுரத்துக்கு மாலை போட்டிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் அவங்க வந்து கோவிலுக்கு கிளம்புறாங்க. தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து இடுமுடி கட்டுறது, அம்மா அதுக்கு மறுநாள் வந்து போகிறாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கும்பம் வைக்க சொல்லுவாங்க. கிட்ட வந்து கும்பம் வைப்பாங்க, அதை வந்து இப்போ செய்யணும். இப்போ அதுக்காக அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து பொங்கல் வைக்க சொன்னாங்க சாமி கும்பிட்றதுக்காக. இப்போ சாமி கும்பிட்றதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து பொங்கல் வந்து வைக்க போகிறேன். அதுக்கு தான் தண்ணி ஊற்றி சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. வெல்லம்லாம் வந்து சேர்த்துட்டேன். இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா கெட்டியாக ஆகணும். பாருங்க, சூப்பரான சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா நெய், பால் எல்லாமே சேர்த்து சூப்பராக செஞ்சுருக்கேன். திராட்சை, முந்திரி எல்லாமே போட்டாச்சு. பார்க்குறப்பே செமையாக இருக்கு. நான் இப்போ பெருசாக சொம்பு வாங்கணும்னு தான் போனேன். இருக்கட்டும், 3வது வருஷம் நல்லா வச்சிருந்தோம் போல. நிறைய செய்யணும்னு ஆசை இருக்கு. இது போதான் மனசு முதல்ல நிம்மதியாக கொண்டுட்டு இந்த வச்சுருக்காங்க பாருங்க. இதுதான் வந்து கும்பம் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஓம் அர்த்தவநாயகி போற்றி, ஓம் சதி, ஓம் அங்காளநாயகி போற்றி, ஓம் சதி, ஓம் ஆளவாய் கரசியே போற்றி, ஓம் சதி, ஓம் அருமுகத்தின் அன்னையே போற்றி, ஓம் சதி, ஓம் ஆதியின் பாதியே போற்றி, ஓம் சதி.